ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த மாலைவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஒரு பரியாச பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய பார்வைக்கு நீங்க எவ்வளவு ஒரு ஏளனமாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசத்துல உன்னுடைய காரியங்கள் எல்லாம், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். அதை ஒருவனும் தடை பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட அந்த வசனத்தை மைக்கில் வாசிச்சு நம்ம செய்திக்கு கடந்து செல்லலாம். நெகேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த காரியத்தை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நெகேமியா சொல்றாரு. நெகேமியாவுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம் நடக்குது. அந்த நேரத்தில் நெகேமியா சொல்றாரு, எங்களுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகிற கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார். ஆனபடினால எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். அந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அதை கைக்கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சில திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை சில வேலை காரியங்களுக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை சில தொழில் காரியங்களுக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை சில உங்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த மாசத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். யாரும் தடை பண்ண முடியாது. பாருங்க, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நெகேமியாவுடைய சரித்திரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நெகேமியா யாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பைபிளில் எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, யூத ஜனங்க தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணும்போது, யூத ஜனங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, யூத ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல பெண் கொண்டு பெண் எடுத்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் விக்கிர ஆராதனை செய்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் கீழ்ப்படியாமல் போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தாரு, இந்த யூத ஜனங்களுக்கு சொல்லியிருந்தாரு, நீங்க செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தம் அந்நியரிடத்திலே உங்களை நான் ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் அவர்களிடத்திலே அடிமைகளாய் போவீர்கள் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்தார்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம், நம்மளை மீட்டெடுத்தாரு. பார்த்தீங்களா? மீட்டெடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் வணங்க கழுத்துள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோமோ, அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கடிகள், சில உபத்திரவங்கள், சில சிறையிருப்புகள், மறுபடியுமாய் சில அடிமைத்தனங்கள். இதே போலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டெடுத்தாரு. தேவன் நானே தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி இந்த ஜனங்கள் நடத்தி வந்தாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்பப்ப வணங்கா கழுத்துள்ளவர்களாய், நம்மளை போல நம்மளும் என்ன செய்யறோம், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிடுறோம், நல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுறோம், நல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், நல்ல கர்த்தருடைய அனுகூலமான ஆசீர்வாதங்களுக்குள்ள நடத்தப்படுறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொழுந்து விட்ட உடனே, கொஞ்சம் கொழுப்பு வந்த உடனே, கொஞ்சம் திமிரு விட்ட உடனே வணங்க கழுத்துள்ளவர்களாய், கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே, கொஞ்சம் மேன்மையை கண்ட உடனே, கொஞ்சம் உயர்வை கண்ட உடனே,
கொஞ்சம் செழிப்பை கண்ட உடனே வணங்காய் கழுத்துள்ளவர்களாய் போகிறோம்ல, இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்காய் கழுத்துள்ளவர்களாய் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வணங்காய் கழுத்துள்ளவர்களாய் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நான் உங்களை என்ன செய்வேனா 70 வருஷம் பாபிலோன் கையில நான் சிறையிருப்புக்கு உங்களை ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அல்லல் தட்டி அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் உண்டாகும். அதனாலதான் சொல்ல பாருங்க, அனுதினம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்துல கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லி, உங்க வார்த்தை என்ன இப்படி சொல்லி இருக்கிறபடினால, உங்க வார்த்தை என்ன மேன்மையா சொல்லி இருக்கிறபடினால, உங்க வார்த்தை என் வாழ்க்கையில நன்மையை சொல்லி இருக்கிறபடினால நான் நல்லாதான் இருப்பேன். எப்போ உங்க பிரியமா தான் இருப்பேன், உங்க பிரியமான பிள்ளையா தான் நான் வளருவேன் அப்படி சொல்லி எப்பவும் அவர் தகப்பேன் நான் பிள்ளை, அவர் தகப்பேன் நான் பிள்ளைங்கிற ஒரு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கணும் தேவ பிள்ளை. இந்த உணர்வை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போகும்போது என்ன ஆகுதுன்னா சோகம் போயிடும். இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் தேவனை விட்டு கொஞ்சம் விலகி போனாங்களோ, யூத ஜனங்க எப்பெல்லாம் தேவனை விட்டு கொஞ்சம் விலகி போனாங்களோ அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, வீழ்ந்து போனாங்க. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு 70 வருஷம் பாபிலோன் கையில நான் உன்னை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி. இப்ப இந்த 70 வருஷம் அடிமைத்தனத்துல போயிட்டாங்க யூத ஜனங்க. இந்த 70 வருஷம் அடிமைத்தனத்துல போன பிற்பாடு 40வது வருஷம் கோரேஸ் ராஜான ஒருத்தர் இந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வேணா கொஞ்சம் பேர் எருசலேமுக்கு போங்க, எருசலேம்ல போய் நீங்க ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்ன உடனே செருபாபேல்னு ஒரு தலைவர் எழும்புகிறார். செருபாபேல்னு ஒரு தலைவர் எழும்பி அவனுக்கு கீழே கொஞ்சம் ஆட்களை பாருங்க, எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது 40வது வருஷத்துல செருபாபேல்னு ஒரு எழும்புகிறாரு. அவனுக்கு தலைமைக்கு கீழே கொஞ்சம் ஜனங்களை அவர் கொண்டு வர்றாரு எருசலேமுக்கு. இதற்கு பின்னாடி கூட 30 வருஷம் 70 வருஷத்துக்கு பின்னாடி தேவன் சொல்லியிருந்தால 70 வருஷம் நீங்க பாபிலோன்ல அடிமைகளா இருப்பீங்கன்னு. இந்த 70 வருஷம் ஆன உடனே அங்க எஸ்ஸான்னு ஒருத்தர் எழும்புறாரு. எஸ்ஸா தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக பாரம் எடுத்து வரும்போது என்ன பண்றாருனாக்கி இந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு போன ஜனங்களை அப்படியே கூட்டி வர்றாரு. எங்க வருகிறாருன்னா எருசலேமுக்கு. எருசலேம்ல வந்து மறுபடியும் ஆலயத்தை கட்டணும், மறுபடியும் தேவனை தொழுது கொள்ளணும், மறுபடியும் நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படணும், மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் நாங்கள் தேவனுக்கு பரிபூரணமாய் வாழணும், மறுபடியும் நாங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழணும் சொல்லி இந்த கெஸ்ஸா ஆட்களை கொண்டு வந்துட்டாரு. ஆனா 70 வருஷம் அடிமைத்தனம் முடிச்சு கெஸ்ஸா ஆட்களை கொண்டு வரும்போது இன்னும் சிலர் அங்கே இருந்துட்டாங்க. எதனால இருந்தாங்க தெரியுமா? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் இந்த யூத ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போன உடனே அங்க இருந்தவர்கள்ல நல்ல ஞானிகள், நல்ல விவரம் உள்ளவர்கள், நல்ல தாழ்ந்து உள்ளவர்கள் என்ன செஞ்சான்னா ஒவ்வொரு அமைப்பிலையும் வேலைக்கு அமர்த்திட்டான். என்ன சொல்ல போனா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்க இருந்து போனது? எருசலேமின் அடிமைத்தனத்திலிருந்து போனது பாபிலோன்ல போய் கவர்மெண்ட் ஜாப்பு. எவன் கொஞ்சம் ஞானியா இருந்தானோ, எவன் தாழ்ந்தா இருந்தானோ அவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை. இந்த மாதிரி போட்டு கொடுத்த உடனே இந்த 70 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சு எஸ்ஸாவுடைய தலைமையில அந்த இஸ்ரவேல் ஜனங்க நேரா எருசலேமுக்கு வரணும். ஆனா கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அங்க இருந்துட்டாங்க. அடிமைத்தன வாழ்க்கை தான். ஆனா இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்ல ஆஸ்வாதமா இருக்குது, ஒரு பஞ்சமும் இல்லை, செழிப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அங்க இருந்துட்டாங்க. இப்போ இங்க வருதும் எங்க எருசலேமுக்குள்ள வருதும் பாபிலோனுக்கு போறதுமா இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. பாருங்க, எருசலேமுக்குள்ள வருவாங்க. எருசலேம்ல பஞ்சம், பசி, பட்டினி, கஷ்டம் அப்படின்னோட நேர பாபிலோன்ல போவாங்க. அங்க போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அடுத்த எருசலேமுக்கு வருவாங்க, பாபிலோனுக்கு போவாங்க. இப்படியே வந்துகிட்டு போகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த நெகேமியா யாரா இருக்கிறான்னாக்கி இந்த பாபிலோன்ல, இந்த பாபிலோன் பட்டணம் சூசான் பட்டணம் சொல்லப்படுது. இதுக்கான விளக்கங்கள் இருக்குது, எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை.
இந்த பாபிலோன்ல நெகேமியா பாபிலோன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். பானபாத்திரக்காரர் வேலைன்னா என்ன தெரியுமா? ராஜா என்ன சாப்பிட்டாலும் சரி, நெகேமியா தொட்டு பார்த்த பின்னாடி தான் ராஜா சாப்பிட முடியும். நெகேமியா டேஸ்ட் பண்ணி இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாதான் ராஜா சாப்பிட முடியும். ராஜாவுடைய உயிருக்கு முழு உத்தரவாதம் யாரு? நெகேமியா. கவனிங்க, நெகேமியா பானபாத்திரக்காரனாய் இந்த அரசவைக்குள்ளால இருக்கிறான். இந்த டைம்ல பாபிலோனுக்கோ இந்த எருசலேமுக்கோ வந்துட்டு போனாங்கல்ல, இதுல ஒரு குரூப் வந்து நெகேமியாவை பார்க்கறாங்க. பார்த்த உடனே நெகேமியா கேட்கிறாரு, எருசலேம்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? யூத ஜனங்கள்லாம் நல்ல மேன்மையா இருக்காங்களா? யூத ஜனங்கள்லாம் ஆஸ்பதமா இருக்காங்களா? யூத ஜனங்கள்லாம் நல்ல சம்பத்தோட இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி இந்த எருசலேம்ல இருந்து இந்த பாபிலோனுக்கு வந்த அனானியுடைய தலைமையின் கீழே கொஞ்சம் பேர் வராங்க. அவங்கள்ட்ட இந்த நெகேமியா விசாரிக்கிறாரு, எருசலேம்ல இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கும் போது இந்த அனானி என்ன சொல்றான்னா பாருங்க. இப்ப நெகேமியா 1வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்களேன். என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். நல்ல கவனிங்க, சிறையிருப்பில் இருந்து, இந்த சிறையிருப்பு அடிமைத்தனத்திலிருந்து தப்பின யூதருடைய நலத்தையும் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுடைய நலத்தையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்து இருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். இப்போ வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறையிருப்பிலிருந்து மீண்டவர்கள் மகா வேதனை அனுபவிக்கிறாங்க, மகா சிறையிருப்பு அனுபவிக்கிறாங்க, மகா கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அனானியின் கீழே சிலர் வந்தாங்கல்ல. இவங்க நெகேமியாட்ட சொன்ன உடனே இந்த 1வது அதிகாரத்தில் நீங்க அப்படியே வாங்க, எனக்கு வாசிச்சு போறதுக்கு நேரம் இல்லை. கவனிங்க, 1வது அதிகாரத்திலிருந்து நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த அனானி வந்து நெகேமியாட்ட சொன்ன உடனே நெகேமியா என்ன செஞ்சுட்டான்னாக்கி இந்த பாரத்தை, தன்னுடைய ஜனத்துடைய வேதனையை, தன்னுடைய ஜனத்துடைய கஷ்டத்தை கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்ணிட்டான்னா அப்படியே துக்கத்துல உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து வசனம் சொல்லுது, சில நாட்கள் அவன் என்ன செய்யலையா? சாப்பிடலையா, உபவாசித்தானா, அழுதானா, ஜெபித்தானா. பாருங்க, இந்த எருசலேமை குறித்த பாரம், இந்த யூத ஜனங்களை குறித்த பாரம் இந்த நெகேமியாவுக்குள்ள வந்த உடனே நெகேமியா என்ன செய்யறானா, நேரா போய் உபவாசத்தை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுடைய மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க மோசையோடு சொன்னீங்களே, எப்பெல்லாம் நாங்க தப்பு பண்றோமோ அப்பெல்லாம் நாங்க தண்டனைக்குள்ள ஆவோம், எப்பெல்லாம் நாங்க மனம் திரும்புவோமோ அப்போ நீர் விரும்பின இந்த தேசத்துல எங்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னீங்களே, இந்த வேளையில எங்களுடைய பாவங்களுக்காக நாங்க மனம் திரும்புகிறோம் சொல்லி நெகேமியா அழுகிறான் கர்த்தருடைய சமூகத்துல. பாருங்க, வசனம் சொல்லுது சில நாட்கள். ஆனா சில நாட்கள் அல்ல, 4 மாதங்கள். ஒரு பானபாத்திரக்காரை ராஜாவுக்கு பானம் வார்க்க வேண்டியவன் 4 மாசங்களா என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னா அப்படியே உபவாசித்து அழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய பாரம் எல்லாம் ஒண்ணுதான், என் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இது எப்படியாவது கட்டி எழுப்பப்பட வேண்டுமே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நெகேமியாவுக்கு ஆலயத்தின் மதில் சுவர்கள் இடிந்து கடந்த பாரத்தினால கண்ணீர் விட்டு அழுகிறான். ஐயோ, என் தேசம் பாழாய் கிடக்குதே, என் தேசம் சுட்டரிக்கப்பட்டு போய் கிடக்குதே, என் தேசம் சூறையாடப்பட்டு போய் கிடக்குது, என் தேச ஜனங்கள்லாம் அங்கலாய்க்கிறாங்களே, என் தேச ஜனங்கள்லாம் வேதனையில் இருக்கிறாங்களே, என் தேச ஜனங்கள்லாம் நிந்தையில இருக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அழுது ஜெபிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த நெகேமியா மட்டும் மனசு வச்சிருந்தா நேர போய் ராஜாட்ட
நான் எருசலேமுக்கு போகணும், எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது, அதனால அதுக்குள்ள அனுகூலத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி தாங்க சொல்லுது. ராஜா அதை செய்திருப்பான். ஆனா நெகேமியா அதை செய்யல. நெகேமியா என்ன செய்யறாரு, நேர போய் இந்த 1வது அதிகாரம் முழுசா வாசிச்சீங்கன்னா அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் இடிக்கப்பட்டு போய் கிடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் பாழாய் கிடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் எல்லாருடைய பார்வைக்கும் அற்பமாய் கிடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் எல்லாருடைய பார்வைக்கும் மண்மேடாய் கிடக்குது. நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகள் எல்லாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்குது. அன்பான தேவ பிள்ளையே, இதற்காக நாம் மண்டாடி கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில பாலான இடத்தை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் முடியாது. என் வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்டு போய் கிடக்குது. என் வாழ்க்கை சீரழிந்து போய் கிடக்குது. என் வாழ்க்கை எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டு கிடக்குது. இந்த வாழ்க்கைக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களான்னு சொல்லி மனுஷனை நோக்கி பார்க்கிறத விட்டுட்டு இந்த நெகேமியாவை போல நீ முழங்கால் படியிடுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற தேவப்பிள்ளை ஒரு தெளிவோடு போகணும். உன் வாழ்க்கையில ஒரு பாலான சூழ்நிலை, ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை, ஒரு நடுத்தரத்தின் சூழ்நிலை, ஒரு உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு மண்மேடான ஒரு சூழ்நிலை, ஒரு சுட்டரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில இருக்குன்னா நீ மற்ற மனுஷன் அதை சால்வ் பண்ணாத. நீ சால்வ் பண்ண வேண்டிய ஒரே இடம் கர்த்தர். தேவ சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய மீதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே சொல்லி தேவ சமூகத்தை நீ போய் முறையிட்டினா கர்த்தர் உங்களை மேல உங்க மேல அவருடைய கரத்தை வைக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இந்த நெகேமியா சொல்றாரு பாருங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். இந்த நெகேமியா ராஜாட்ட கேட்கிறாரு. அதாவது நெகேமியா துக்கமுகமா இருக்கிறாரு. அப்ப ராஜா விசாரிக்கிறாரு, நீ ஏன் துக்கமா இருக்க அப்படிங்கும்போது நெகேமியா சொல்றாரு, என்னுடைய தகப்பனருடைய கல்லறைகள் எல்லாம் பாழாய் கிடக்குது, எங்களுடைய அலங்கை இடிந்து கிடக்குது, அதை கட்டைக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு உடனே இந்த ராஜா என்ன செய்யறாரு, சரி போ நீ அலங்கத்தை கட்டுன்னு சொல்றாரு. அப்போ உடனே இந்த நெகேமியா 2வது அதிகாரம் நெகேமியா கேட்கிறாரு, எனக்கு நான் போகிற வழியில வழி விட்டு அனுப்பும்படி சில ராஜாக்களுக்கு நீர் கடிதங்களை கொடுக்க வேண்டும்னு. உடனே கடிதம் கொடுக்கப்பட்டாச்சு. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான அதுக்கான பணிமூட்டுக்கான தேவைகள் எல்லாம் சில ராஜாக்கள் தரும்படி நீர் ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு கடிதம் கொடுத்தாச்சு. இப்ப நெகேமியா சொல்றாரு அந்த 8வது வசனத்துல, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால். நீங்க பக்கத்துல சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்குது. என் காரியமெல்லாம் வாய்க்கும், என் காரியமெல்லாம் கை கொடும், என் காரியமெல்லாம் ஜெயிக்கும். அன்பான தேவப்பிள்ளை, இந்த மாலை வேலை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாலை வேலை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையை நீ விசுவாசி, நீ நம்பு. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் உன் மேல இருக்குது. நீ எப்பவும் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் தெரியுமா? என் தேவனுடைய கரம் என் மேல இருக்குது. பாருங்க, அது மட்டுமல்ல, அந்த 18வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல நன்மையாக இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல, கைய வைங்க, என் மேல நன்மையா இருக்குது, நன்மையா இருக்குது. என் தேவனுடைய கரம் நன்மையா இருக்குது. சொல்லுங்க, தேவனுடைய கரம் நன்மையா இருக்குது. என் தேவனுடைய கரம் நன்மையா இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, என் தேவனுடைய கரம் நன்மையா இருக்குது. இப்ப சொல்றேன், தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்கிறதுனால எந்த தீமையும் உங்களை அணுக முடியாது. தீமைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஏன் தெரியுமா? என் தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்குது. நீ எங்க போனாலும் உங்களுக்கு என்னதான் நடக்கும்?
நன்மை தான் நடக்கும். சொல்லுங்க, நீ எங்க போனாலும் உனக்கு நன்மை தான் நடக்கும். உன் வாழ்க்கையில தீமை நடக்காது. இது உன் காரியமெல்லாம் கைகூடி வரும். ஏன்னா தேவனுடைய நன்மையான கரம் உன் மேல இருக்கிறபடினால. நீ உன் மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? அத்தனை நன்மைகளும் உனக்கு கைகூடி வர போகுது. அது மாற்றமே இல்லை. பாருங்க, இந்த நெகேமியாவை இந்த ராஜா சரி நீ அலங்கத்தை கட்டுன்னு அனுப்பின உடனே இந்த நெகேமியா அலங்கம் கட்டும்படியாய் வர்றான். வந்த உடனே சும்மாலாம் இல்லை. அங்க சொல்லப்படுது சன்பல்லாத், தோபியா, கேசேம் அப்படின்னு ஒரு 3 பேர் நெகேமியாவுக்கு விரோதமா இருப்பான். ஆளு என்ன இந்த இது கட்ட தொடங்கவே இல்லை. கட்ட தொடங்கிறதுக்கு முன்னாடியே இவனை 3 பேரும் எழும்பி என்ன செய்யறான்னா பரியாசம் பண்றானா. நெகேமியாவை என்ன செய்யறான்? பரியாசம் பண்றான், ஏளனமா சொல்றான். வாசிக்கலாம், ஒருவர் வாசிக்கலாம். 19 ஓரோனியனான 2:19 சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எதை நெகேமியா அலங்கம் கட்ட போறாங்க கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த சன்பல்லாத்தும் இந்த தோபியாவும் இந்த கேசேமும் இவங்க என்ன செஞ்சாங்களான்னா பரியாசம் பண்ணாங்களாம், நிந்தித்தாங்களாம், இவங்களை பார்த்து சிரிச்சாங்களாம். பக்கத்தில் சொல்லுங்க, யார் உங்களை பரியாசம் பண்ணாலும் சரி, யார் உங்களை நிந்திச்சாலும் சரி, யார் உங்களை என்ன எகத்தாளமா பேசினாலும் சரி, தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்குது. உங்க மேல தேவனுடைய கரம் நன்மையா இருக்குது. பாருங்க, வேலை தொடங்கவே இல்லை. வேலை தொடங்கும் போதே இவன் என்ன செய்யறான்? பரியாசம் பண்றான். இப்போ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடங்கும் போதே நமக்கு என்ன வரும்? ஏளனம் வரும், பரியாசம் வரும், நிந்தை வரும். ஒரு டாக்டரோட பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்டான். உடனே அங்கே இருந்த நர்ஸு, அங்கே இருந்த கம்பவுண்டர், அங்கே இருந்த உடன் வேலையாட்கள் எல்லாரும் கேட்டாங்க, டாக்டர் அலைன்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி உன் பொண்ணை நீ கொடுக்க போய் அவ்வளவு சீதனம் உன்னால் கொடுக்க முடியுமா? அவ்வளவு பெரிய இடத்துக்கு மேலே நீ ஆசைப்படுறியே, அவ்வளவு பெரிய இடத்துக்கு மேலே உனக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? முதல்ல கேட்கும் போதே முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. அந்த பையனுடைய அம்மா என்ன எதிர்பார்த்தாங்கன்னாக்கி 1 கிலோ தங்கம், பையனுக்கு ஒரு காரு, சும்மா ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில் எதிர்பார்த்தாங்க. இப்போ இந்த அக்கால நல்லா தெரியும், இந்த அக்கா பிரதர் அவங்க கேட்டுறாங்க பிரதர், அதுக்கான சூழ்நிலை என்கிட்ட இல்லை, அதுக்கான வசதி என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு, ஆண்டவரே உமக்கு சுத்தமான அந்த காயை நடக்கட்டுன்னு ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, பரியாசம் பண்ணவன் அத்தனை பேத்துக்கு மூக்கறுபட்டு போச்சு. என்னதையுமா நடந்துச்சு? பையன் அங்கேருந்து வரும்போதே பிள்ளைக்கு 3/4 கிலோ தங்கத்தை கொண்டு வீட்டில் கொடுத்து, எங்கள் அம்மாவுக்கு தெரியாண்டா இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கர்த்தரை நம்மளா ஒருபோதும் நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைக்கூடி பண்ணுவார். இப்ப பாருங்க, 1 கிலோ யாருக்கும் தெரியாது. 1 கிலோ தங்க பிள்ளைக்கு போட்டு 1 கிலோ இல்லை 3/4 கிலோ தங்கம் போட்டிருந்தாங்க. பையன் முழுக்க பையன் கொடுத்த தங்கம். அது எனக்கு மட்டும் தான் தெரியுது பையன் கொடுத்த தங்கம். எல்லாரும் என்ன நினைச்சுதாங்கம்மா, இவளுடைய வசதிக்கு இவ்வளவு தங்கம் போட்டு கட்டி கொடு, எல்லாம் கவனிங்கா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி அல்ல. கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணினார், கர்த்தர் காரியங்களை கைக்கூடி பண்ணினார். அந்த பொண்ணு இன்னைக்கு ராணிமாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பரியாசம் பண்ண அத்தனை பேரும் தலையை தொங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாலையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவன் அத்தனை பேரும் தலையை தொங்க போட போறான். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைக்கூடி பண்ணுகிறார்.
கர்த்தர் உங்களோட இருக்கிறாங்கிறத இந்த உலகத்துல இருக்கிறவன் பார்க்க போறான். ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, கையில யாரையும் விடாதீங்க சொல்லுங்க, உங்க மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்குது. பின்னாடி அங்க ஒரு இருக்காங்க, அவங்க கை காட்டி சொல்லுங்க, உங்க மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்குது. உங்க மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்குது. இன்னையில இருந்து சொல்றேங்க, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்றீங்களோ உங்க வாழ்க்கையில் நீங்க சுதந்திரிக்க போறீங்க. உங்க மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறபடியினால உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வர போகுது. கவனிங்க, இப்ப அலங்கத்தை தொடங்கிக்கு முன்னாடியே பரியாசம் பண்றான். இப்போ இவர் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு. என்னன்னா, ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. இதான் முதல் ஜபமே. நீங்க எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. ஆலய வேலை தொடங்கியாச்சு, கட்டுமான வேலை தொடங்கியாச்சு. கட்டுமான வேலை பாதி போயிட்டு இருக்குது, பாதி தான் போயிட்டு இருக்குது. 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை படிக்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கதம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? ஒரே நாளில் அலங்கத்தின் வேலையை முடித்து போடுவார்களோ? பரியாசம். சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? ஹல்லேலூயா. சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ அப்படின்னு சொல்லி இவங்க பரியாசம் பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, எதெல்லாம் வாழ்க்கையில சுட்டரிக்கப்பட்டு போய் இருக்குதோ அதுக்கெல்லாம் கர்த்தர் உயிர் கொடுக்க போய் சொல்றாரு. எதெல்லாம் செத்து போய் இருக்குதோ, எதெல்லாம் மண்மேடாய் போய் இருக்குதோ அதுக்கெல்லாம் கர்த்தர் உயிர் கொடுக்க போய் கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க நினைக்கலாம், எங்க இயேசுடைய நாமம் உச்சரிக்கப்படுதோ அங்க செத்து போனதெல்லாம் மறுபடியும் உயிரோட எழும்போம். அது எப்படி செத்து போயிருந்தாலும் சரி, இயேசுடைய நாமத்தை சொன்னா அங்க மறுபடியும் ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதி செத்து போச்சு, இனி சான்ஸ் இல்லை, இனி வாய்ப்பு இல்லை, இனி சந்தர்ப்பம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அந்த பகுதிகளெல்லாம் கர்த்தர் மறுபடியுமாய் ஒரு உயிர்ப்பிப்பை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. இதுல இவன் பரியாசம் பண்றான். இவனுக்கு பரியாசத்தை பாருங்க, 4வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல அவர்கள் மதிலை கட்டுறாங்கன்னா கட்டுட்டு அந்த மதில் ஒரு நதியை போன அதை வாசிங்களேன் 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுக்கு கல்மதில் இடிந்து போகும் என்றான். நல்ல கவனிங்க, பரியாச வார்த்தைகள். நெகேமியா பிரயாசப்பட்டு இருக்கிறாரு, இவரை சுத்தி பரியாசம் பண்றாங்க. ஒரு நரி ஏறி போனா இது விழுந்துடும். நம்மள சொல்றாங்க பார்த்தீங்களா, இது ஒரு காத்துக்கு தாங்காது, இது ஒரு அலைக்கு தாங்காது, இது ஒரு புயலுக்கு தாங்காது, இது ஒரு சின்ன பிரச்சனைக்கு தாங்காது. இது அலங்கம் போல நிலைநிற்கிறது. இது மறுபடி கட்டப்பட வேண்டியது, இது மறுபடி எழும்ப வேண்டியது, இது மறுபடி சவாக்க வேண்டியது. எனக்கு விரோதமாய் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் ஒருபோதும் இடிந்து போக மாட்டேன். நான் மறுபடி எழும்புவேன், நான் புதிதாய் கட்டப்படுவேன். என் வாழ்க்கை துளிர்க்கும், என் வாழ்க்கை செழிக்கும், என் வாழ்க்கை உயரமாகும், என் வாழ்க்கை மேன்மையாகும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடும். ஏன் தெரியுமா அவங்க காரியங்கள் கைகூடும்? இந்த மாலை வேலையில் நீங்கள் மறந்துடவே கூடாது. நாளையிலேருந்து காலையில் எழும்பினிலேருந்து எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், என்ன செய்தாலும், என்ன எப்பவும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கணும் தெரியுமா?
கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல நன்மையா இருக்குது. அதாவது ஒரு வாட்டி கூட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்பா, கர்த்தருடைய கரம் என் மேல நன்மையா இருக்குது, நன்மையா இருக்குது. தெளிவா ஒண்ணு இன்னைக்கு பதிச்சுட்டு போங்க. உங்களுக்கு புதுசா ஏதோ ஒரு பெரிய சத்தியத்தை கொடுக்காண்டி நான் இப்போ வரல. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கிறது உண்மை. இந்த கரம் இருக்கிறது வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது, யாரும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் யார் பேசுறாங்களோ, யார் எழும்புறாங்களோ, அவங்க எல்லாரும் தலை குனிந்து நிற்க போறாங்க. உங்களை ஏளனம் பண்ணவங்க எல்லாம் உங்க காலில் வந்து விழ போறாங்க, உங்க காலில் வந்து விழ போறாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி. சில திருமண காரியங்களை நம்ம ஃபெல்லோஷிப்பில் எதிர்பார்த்து இருக்கிறீங்க. நிச்சயமாய் சொல்றேன், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்ய போகிறாரு. சில வாழ்க்கையில அடுத்த நிமிஷத்தை நான் எப்படி கழிக்க போறேன், எல்லாம் தடையா இருக்குது, எல்லாம் நெருக்கமா இருக்குது நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் காரியம் எல்லாம் கைகூடும். ஏன்னா என்னுடைய தயவுள்ள கரம் உன் மேல இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அதோட விடல. தொடர்ந்து 6வது அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது, இந்த நெகேமியாவை கொன்று போடுறதுக்காக இவங்க வஞ்சனையாய் திட்டம் போட்டாங்களாம். ஆனா இந்த 6வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுது. நமக்கு இது போறதுக்கு நேரம் இல்லை. இந்த 6வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள், இந்த கிரியைகள் தேவனால் நடந்தது என்று அவர்கள் அறிந்தார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனால் நடந்தது என்று அழுத்தமா சொல்லுங்க. என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனால் நடந்தது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, இது எப்படி நடக்கிற சம்பவம். ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியும் பிரச்சனை பண்றான், ஆலயம் பாதி வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை பண்றான். இந்த 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆலயம் கட்டி முடிச்சாச்சு, இந்த மதில் சுவர் கட்டி முடிச்சாச்சு. மதில் சுவரை கட்டி முடிச்சு இதுக்கு என்ன செய்யல, கதவேனும் போடல, அப்பவும் பிரச்சனை பண்றான். ஆனா நெகேமியா சொன்னது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எங்களுடைய காரியங்களை பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இந்த மாலவில கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு தெளிவா ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலை குறித்து எவ்வளவு வேணும் பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தை நீங்க எத்தனை பேர் தீர்க்க தரிசனமா எடுத்துட்டு போங்க. நீங்க டெய்லி சொல்லுங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல நன்மையா இருக்கிறபடியினால என்னுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடும். நீங்க என்னென்ன கர்த்தருடைய சமூகத்துல எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். பக்கத்துல ஒரு வாட்டி கொடுங்க, உங்க காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா போங்க. சும்மா ஸ்ட்ராங்க கையை ஒரு உதவி சொல்ல, நம்பிக்கையா போங்க. காரியம் கைகூடும். இந்த மாலவில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடும். நெகேமியாவுடைய வாழ்க்கையில கடைசியா என்ன நடந்துச்சுன்னா, நெகேமியாவுடைய தேவன் கூட இருந்தாரு, அவர் நன்மையா இருந்தாரு. அதனால எரேமியாவுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். அதே போல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவனுடைய காரியம் தேவனால் கைகூடிச்சு, இவனுடைய காரியம் தேவனால் நடந்துச்சு, இவனுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணான்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் காரியங்களை கைகூடி பண்ணுவார்.